பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே ஒரு சங்கீத வார்த்தையிலிருந்து ஒரு சிறிய தியானத்தை நாம் பார்ப்போம். சங்கீத புஸ்தகம் 139வது சங்கீதம் 139வது சங்கீதம் 23, 24 2 வசனங்களிலே தாவீது தன்னுடைய காரியங்களை குறித்து வெளிப்படுத்துவதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். முதலாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறான். இரண்டாவது, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். மூன்றாவது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது என்னவென்றால், தன்னை முழுவதுமாக தேவனுடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய பாதையிலே நான் நடக்க வேண்டும், நீதியின் பாதையிலே நடக்க வேண்டும், கர்த்தர் காண்பிக்கிற வழியிலே நான் நடக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஆவலோடு இந்த விண்ணப்பத்தை தேவனிடத்திலே அவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது சொல்லுகிறான், ஆண்டவரே என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். நாம் இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை நோக்கி நாம் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஆகினால் என்னுடைய இருதயத்தை நீர் அறிந்தவராய் இருக்கிறீர், என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று நாம் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக காண்பிக்க வேண்டும். மற்றொன்று, ஆண்டவரே என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உமக்கு ஏற்றனவாக இருக்கிறதா, உமக்கு பிரியமானவர்களாக இருக்கிறதா, நாங்கள் சிந்திக்கிற எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், தேவனுடைய மகிமை குறித்தும், தேவனுடைய சித்தத்தை குறித்தும், தேவனுடைய வருங்காலத்தை குறித்தும் நாங்கள் சிந்திக்கிறவர்களாய், தேவனுடைய ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகள் உம்முடைய சிந்தனைகளாய் இருக்க வேண்டும் என்று நாம் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றொன்று, ஆண்டவரே உம்மை வேதனைக்குள் ஆக்கும் வழி, உம்மை பிரியப்படுத்தாத வழி, உமக்கு பிரியமானத வழி, உமக்கு சித்தமில்லாததை நாங்கள் செய்ய நாங்கள் சிந்தித்திருப்போமானால், அந்த வழியை நாங்கள் தெரிந்து கொண்டிருப்போமானால், ஆண்டவரே அந்த வழியிலிருந்து எங்களை காத்து பாதுகாத்து எங்களை நித்திய வழியிலே நடத்தும் என்று ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த 4 விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்ததை எழுதி வைத்திருக்கிறார். அதனால தான் தாவீதினுடைய சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு அநேக ஆலோசனைகள் அதிலிருந்து கிடைக்கிறது. தேவன் எவ்விதமாய் தாவீதை தன்னுடைய கரங்களிலிருந்து பாதுகாத்து வழிநடத்தினார், நீதியின் பாதையிலே நித்திய வாழியிலே அவரை நடத்தினார் என்பதை இந்த வார்த்தைகள் தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 26:2 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 26:2 அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களை என் இருதயங்களை புடமிட்டு பாரும் என்று சொல்லுகிறான். தன்னை ஒப்பு கொடுக்கிற, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற, ஒப்பு கொடுக்கிற தாவீதை நாம் பார்க்கும் பொழுது நாமும் அவ்விதமாக, ஆண்டவரே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களை என் இருதயங்களை புடமிட்டு பாரும். அதனால்தான் நம்முடைய இருதயத்தை முழுவதுமாக தேவனிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்துக்கும் அவருக்கு பிரியமான வழியிலே நாம் நடக்க நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்திலே விரும்புகிறார். சங்கீதம் 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதுடைய வாழ்க்கையிலே சின்ன காரியங்களை பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், சங்கீதம், கர்த்தாவே என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை எனக்கு செவிப்படுத்தும். ஆண்டவரே சத்துருக்கள் என்னை வேறு வழியிலே நடத்தி செல்வார்கள், வேண்டாத ஆலோசனைகளை சொல்லுவார்கள், ஆனாலும் நான் அவர்கள் வழியை நடக்காதபடிக்கு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய நீதியின் பாதையிலே நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து வருவதை நாம் பார்க்கிறோம். 143வது சங்கீதத்திலே 10வது வசனத்திலே விதமாய் சொல்லுகிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மை வழியிலே நடத்துவாராக. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர்தான் பரிசுத்த ஆவியானவர், நீர்தான் என்னை வழிநடத்த வேண்டும் என்று அவன் தாவீது தன்னை ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த நாளிலே நாம் யாருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கேள்விகளை நாம் கேட்போமானால், நாம் கிறிஸ்துவுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நற்கிரிகள் சிந்தைகளை கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதைத்தான் வேதம் விரும்புகிறது. ஆகினால்தான் நாமும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தின்படி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய கர்த்தருடைய நீதியின் பாதையிலே
நம்மை முழுவதுமாய் நடக்கிறவர்களாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக தன்னை முழுவதுமாய் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்திருந்தானோ, தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தானோ, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தாரோ, அவை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் செய்கிற காரியங்கள் 3 விதமான காரியங்கள். ஆண்டவரே, என்னுடைய ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்தருளும், என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லி, தேவனே, உமக்கு பிரியமில்லாத வழியிலே நாங்கள் நடக்காதபடிக்கு உமக்கு சித்தமான வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் சங்கீதம் 143:10 வாசித்தது போல, ஆண்டவரே, உம்முடைய பாதையிலே நாங்கள் நடக்க வேண்டும், உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும், நீரே நல்ல தேவன் என்று நாம் நம்மை நாமே ஒப்புக் கொடுத்து தேவனுடைய நீதியின் பாதையிலே நம்மை நடத்தும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் இருதயத்தின் வாஞ்சிகளை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர், நம்முடைய கர்த்தர். உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் நம்முடைய கர்த்தர். நிச்சயமாக நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்களாய் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, என்னை உம்முடைய நீதியின் பாதையில் நடத்தும் என்று தாவீது சொன்னது போல நம்மையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் பாதையில் நடப்போமானால் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருப்போம். பிரியமானதை செய்யும் பொழுது தேவன் நமக்கு பிரியமானதை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இந்த காலவெளியிலே நாம் கர்த்தருக்கென்று நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய இருதயத்தை முழுவதுமாய் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் அவருடைய நீதியின் பாதையிலே அவர் நம்மை நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே